தேவனாக காணப்படுகிறார். இந்த ஒரு அனுபவத்தை தான் இந்த வசனத்தின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த யாக்கோபு இந்த சம்பவத்தை குறித்து கேள்விப்பட்ட போது தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தது போல யாக்கோபும் தன்னுடைய குமாரனை வெறுக்கவில்லை. ஆனால் யாக்கோபு அந்த இடத்துல கண்டித்தான் என்று சொல்லி, கடிந்து கொண்டான் என்று சொல்லி இந்த வசனத்துல இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில எப்படிதான் உலகம் நம்மளை பகைக்கும், நம்மளை வெறுக்கும், நம்மளை ஏளனமாக பேசுவார்கள், நிந்திப்பார்கள். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் பகைக்கிற தேவன் அல்ல. தேவன் நம்மை நேசிக்கிறபடினால் தேவன் நம்மை சிட்சிக்கிற தேவனாக காணப்படுகிறார். தேவன் நம்மை கண்டிக்கிறவராக, சிட்சிக்கிற தேவனாக காணப்படுகிறார். இதுதான் நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பார்க்க